அவங்க தங்கச்சி தான். அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்குது. அந்த 2 குழந்தை இருக்கும்போது அவங்களுக்கு வந்து சின்னதாக திடீர்னுட்டு மண்டையில் பிளட்டு கிளாட் ஆகிட்டு ஜிஹெச்சில் சேர்த்துட்டு ரொம்ப சீரியஸ் கண்டிஷன். குழந்தைய வந்து கீழே படுத்துட்டு பால் ஊட்டுற மாதிரி அந்த இதில் வந்து அந்த கான்சியஸில் ஃபுல்லாக போயிட்டு டாக்டர்ஸ் எல்லாம் பெரிய பெரிய டாக்டர்ஸ் வந்து பார்த்துட்டு சொல்லிட்டாங்க, 4 டாக்டர் வந்தாங்க, உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லாட்டி செத்து போயிடும், இது வந்து ரொம்ப அன்கண்டிஷனாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ உடனே சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க, எல்லா ரிப்போர்ட்டும் அவங்களுக்கு கொடுத்தாங்க. இன்னைக்கு கூட எனக்கு வந்து அந்த அழுகை வருது, எப்படி சாருக்கு நன்றி சொல்லணுன்ட்டு அந்த அழுகையாக வருது. அந்த சாவர கண்டிஷனில் போயிட்டு அந்த ரிப்போர்ட்டெல்லாம் உடனே தாமோதரன் சார் காமிச்சு அதுக்கப்புறம் சார் பார்த்தாரு, இம்மிடியேட்டாக அங்கேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணுங்கன்றாரு. அவர் சார் சொன்ன ஒரு வார்த்தையில் டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு வந்தேன். மறுநாள் அந்த இது என்னென்ன பண்ணுமோ எல்லாமே பண்ணிட்டு இன்னைக்கு அவ சந்தோஷமாக இருக்கா, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறா. கண்ணுக்கு தண்ணி வருது, செத்துருவா அவ சொல்லிட்டான். பெரிய பெரிய டாக்டர்லாம் கை விட்டாங்க. இத்தேந்துக்கும் நான் வந்து என்ன பண்ணேன், எங்கள் சொந்தக்காரங்க என்ன பண்ணாங்க, நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர்ஸ்க்கு அந்த ரிப்போர்ட் அனுப்பிச்சு எல்லாம் சொன்னாங்க, இது ஒன்றுமே பண்ண முடியாது, ஆப்ரேஷன் தவிர வேறு எதுவும் இல்லை. ஒன்று கோமா ஸ்ட்ரோக், 2 கண்டிஷன் போட்டாங்க. ஒன்று ஆப்ரேஷன் பண்ணால் கோமா ஸ்ட்ரோக் ஆகிடும், 2வது ஆப்ரேஷன் பண்ணால் 90% கேரண்டி கிடையாது. அந்த 90% கேரண்டி கிடையாதுன்னு சொன்ன டாக்டர்ஸ் 100% கேரண்டி கொடுத்துட்டு நம்ம சார் இன்னைக்கு நல்லா பண்ணிட்டு இன்னைக்கு அவ பிள்ளையோட புருஷனோட நல்லா இருக்கா. ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. வெள்ளூர் பாகாயம் போலீஸ் குவார்ட்டர்ஸ்லேருந்து வரோம். பையனுக்கு தலையில் புழுவெட்டு இருந்தது, சுத்தமாக பின்னாடி முடியே இல்லாமல் இருந்தது, வழுக்கையாக இருந்தது. சார்கிட்ட டிவி மூலியம் பார்த்து சார்கிட்ட வந்தோம், மெடிசன் சாப்பிட்டோம், சூப்பராக க்யூர் ஆகிடுச்சு. எந்த ஒரு பக்க விளைவும் இல்லை சார்கிட்ட வந்ததுன்னு. பையனும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கான், ரொம்ப க்யூர் ஆகிடுச்சு. முடி ப்ராப்ளம் இப்போ சுத்தமாக இல்லை, ரொம்ப வழுக்கையாக இருந்தது, இப்போ நல்லா க்யூர் ஆகிடுச்சு. கடவுளால் அனுப்பப்பட்டவர் டாக்டர். நான் டாக்டர் பற்றி சொல்கிறதுக்கு எதுவும் அளவே இல்லை, அந்த அளவுக்கு எங்கள் ஃபேவரட் டாக்டர். வணக்கம் சார், எங்கள் அம்மா பேர் காவேரி. நாங்கள் அரியலூர் பக்கம் வந்து வரோம். போன மாதம் புதுக்கோட்டைக்கு வந்திருந்தோம். அம்மாவுக்கு கேன்சர்னு சொல்லி எங்கேயோ கும்பகோணம், தஞ்சாவூர் எல்லாம் போனோம். முடியாது, உங்கள் அம்மாவுக்கு பண்ணிட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஊர் பக்கத்தில் ஒருத்தர் சொன்னாங்க இந்த மாதிரி போங்கன்னு. நாங்கள் போன மாதம் வந்துட்டு ஐபி போட்டோம் ஈரோட்டில் போய். போன பிற்பாடு இப்போ 25 நாள் மருந்து சாப்பிட்ருக்காங்க. இப்போ நல்லா சாப்பிட்றாங்க, 2 இட்லி சாப்பிட்றாங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். என் பேர் யோகலட்சுமிங்க சார். நான் இங்கே தான் எஸ்என்ஐயில் லோக்கலில் இருந்திருக்கேன் சார். எனக்கு ஹார்ட்டில் அடைப்பு இருந்தது, அப்புறம் எனக்கு கண் எரிச்சல் இருந்தது, தலைவலி இருந்தது, எல்லாம் என் உடம்புல இல்லாத பிரச்சனையே இல்லைங்க சார். நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து இப்போ 2 மாதம் தான் ஆகுது. எனக்கு வந்து இப்போ எல்லாமே ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 10 நாளையில் இன்னும் நல்லாவே நான் ரெடி ஆகிடுவேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க சார், சொல்கிறதுக்கு இதுக்கு வார்த்தையே இல்லை சார். வெயிட்டே ஒரு 5 கிலோ குறைஞ்சிருப்பேன் சார் இங்கே வந்ததுக்கப்புறம். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப நன்றிங்க சார். ஐயா அவருடைய நிகழ்ச்சியை பார்த்து சென்னைக்கு சென்று சர்க்கரை வியாதிக்காக, எனக்கு 28 வருஷமாக சர்க்கரை வியாதி இருந்தது. இன்சுலின் 8 வருஷமாக இன்சுலின் போட்டேன். அப்போது சென்று அவர்கிட்ட போய் பார்த்தேன். பார்த்துருக்கும்போதே திடீர்னு அதுக்கு முன்னாலேயே ஒரு பைபாஸ் பண்ணியாச்சு, அடுத்து ஒரு பிளாக் வந்து போச்சு. அப்போ சொல்லும்போது சுகருக்கும் இந்த பைபாஸ் பண்ணதுக்கும் மருந்து திருப்பி அந்த அடப்பு எடுக்கிறதுக்கு கொடுத்தாரு. அது க்ளீன் ஆகி போச்சு. பிளாக் இருந்தது, அதுவும் திறந்து போச்சு. அப்படி இல்லாமல் போன ஒரு வருஷத்துக்கு முன்னால் திடீர்னு ஒரு ஃபேமிலி பிரச்சனைகள் பேசிக்கும்போது திடீர்னு கோபம் இருக்கும்போது இந்த கை ஸ்ட்ரோக் மாதிரி ஆகிப்போச்சு. இப்படி ஆகிப்போச்சு, கண்ணெல்லாம் அப்படியே வெளியே வந்துடுற மாதிரி ஆகிப்போச்சு. நம்ம இன்பேஷண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து 1 வாரம் இருந்தேன். அதுக்கு பிறகு க்ளீன் ஆகி போச்சு. இப்போ எந்த தொந்தரவும் இல்லை. இப்படி ரொம்ப சிறப்பாக பார்த்து ரொம்ப வாழ்க்கையில் சொல்கிறதுக்கு இல்லை ஒன்றும். என் பேர் ராஜேஸ்வரிங்க சார். நான் சின்ன சேலத்துலேருந்து வரேங்க சார். எனக்கு 10 வருஷமாக இருக்குங்க சார் இந்த பிரச்சனை. முதுகு தண்டு வளத்தில் ஜவ்வு இல்லைன்னு சொன்னாங்க சார். இது சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. போகாத ஹாஸ்பிட்டலாக கிடையாதுங்க சார். எங்கே போனாலுமே மூட்டுங்களை மாற்றணும், நீங்கள் இனிமேல் நடக்க முடியாது, மூட்டு மாற்றினா தான் நடக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வேண்டாம்னு சலிச்சு கடைசியாக தான் சார் உங்களை பார்த்தேன். குடல் ஓட்டை விழுந்துருச்சுங்க சார் எனக்கு. அந்த குடல் ஆப்ரேஷன் பண்ணாங்க. அது வந்து எந்த மருந்துமே நான் தொடர்றது இல்லைங்க சார். எவ்வளோ பெயின் வந்தாலும் பொறுத்துக்குவேன்.
ஆனால் இப்போ உங்களை பார்த்த பிறகு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது சார். எங்கள் சார் தான், எங்கள் ஹஸ்பண்ட் தான் என்னை கூட்டிகிட்டு வந்தார். உங்களை நீ கடைசியாக வா, நான் செத்துறேன் சார் சொன்னேன். நான் அவர் தான் என்னை கூட்டிகிட்டு வந்தார். நானே தான் சார் மொட்டை அடிச்சுக்கிட்டேன், இருக்கக்கூடாது, நம்ம செத்துடணும் அப்படின்னு தான். ஆனால் அவர் தான் என்னை நம்பிக்கை அவங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்தார். ஆனால் இப்போ பரவாயில்லைங்க சார், கழுத்து அசைக்கிறேன். ஆனால் உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குங்க சார். கண்டிப்பாக நடக்க வச்சிருங்க. நான் அந்த டாக்டர்கிட்டலாம் போய் காமிப்பேன் சார். நான் பாருங்க நடந்து வந்திருக்கேன், இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்கன்னு கேட்பேன் சார். அவங்க சொன்னாங்க உங்களால் நடக்க முடியாது அப்படின்னு சார் சொன்னாங்க. நான் நடந்தேன்னா கண்டிப்பாக உங்கள் பேரை எல்லா இடத்துலையும் சொல்லுவேன் சார். நான் எல்லோரும் சொன்னாங்க உங்களுக்கு 100 வயசு வேணும், 150 வயசு வேணும்னு. ஆனால் நான் கடவுள்கிட்ட வேண்டது என்னன்னா உங்களுக்கு சாகாத வர வேணும்னு மட்டும்தான் சார் நான் வேண்டுவேன். இப்படி ஒரு டாக்டர் இருக்கிறாரு கடவுளாக, நான் கண்டிப்பாக சார் நான் கடவுள் அணுகிறேன். எனக்கு இருக்கிறதுனால தான் சார் நான் வருவேன். தினமும் விளக்கேற்றேன் சார் எங்கள் வீட்டில். இவர் சொல்லுவார் உன்னால் முடியலையே, எதுக்கு போய் கும்பிடுற, கடவுளை விட்டுடு, கம்மன் இரு ராஜி, நீ படு ராஜி அப்படின்வார். ஆனால் எழுந்து நானே சமைப்பேன் சார். நானே என் வீட்டு வேலையெல்லாம் செய்வேன் அவ்வளோ வழியிலையுமே. ஏன்னா நாங்கள் இருக்கிறது 2 பேர் சார். எனக்கு ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் சார். எங்கள் பொண்ணு இது மட்டும்தான் சார். எங்கள் பொண்ணுக்காக தான் சார் நான் உயிர் வாழ்கிறேன். திருவள்ளூர் ஜெயநகர் சேஷாத். எனக்கு மஞ்சக்காமாலை வந்து வைரஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதை நீங்கள் தான் குணப்படுத்துறீங்க. உங்களாண்ட வந்த பிறகு எனக்கு பூர்ண குணமாகி நான் நல்லா இருக்கேன். 2 வருஷம் ஆச்சு. இப்போது நன்மையாக இருக்கேன். உங்களை பார்க்கணுன்னு நான் எப்போ வந்தாலும் இங்கே வந்து உன் முன் வந்து நிற்கணுன்ற ஆறுதலோடு வந்து நிற்கிறேன் சார். வணக்கம் சார். சார் என்னோடய பேர் நஞ்சன். நான் இங்கே வெரிகோர்ஸ் வெயினுக்காக நான் காலுக்காக வந்தேன். இப்போ 3 மாதமாக மருந்து சாப்பிட்டுட்டு வந்ததுனால நல்லா குணமடைஞ்சிருக்கிறேன். குணமடைஞ்ச பின்னாடி இப்போ கால் கொஞ்சம் நல்லபடியில் இருக்குதுங்க. நான் டாக்டருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த மருந்து நல்ல முறையில் இருக்குது. என்னோடய வெயிட் வந்து நான் வரும்போது 62ஆக இருந்துச்சு, இப்போ வந்து 56ஆக இருக்குது. நன்றி ஐயாவுக்கு நன்றி. எங்கள் அம்மாவுக்கு 2 மாதம் முன்னாடி சிராசிஸு லிவரு சுருங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சார். அதாவது லூஸ் மோஷன் ஆகி 2 டேஸு செந்தில் அட்மிட் பண்ணியிருந்தோம். சுருங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. போனோம், ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், ஒன்றும் இது பண்ணல. மேடம் கன்சல்ட் பண்ணோம். மேடம் கன்சல்ட் பண்ண உடனே அவங்க எந்த நடக்கவே முடியல, யூரின் போக முடியல, மோஷன் போக முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களே எழுந்து போய் சுடு தண்ணி வச்சு சாப்பிட்டு சமைக்கிற அளவுக்கு ஸ்டடி ஆகிட்டுருக்குங்கன்னா ரொம்ப 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 எனக்கு அதாவது என்ன சொல்லவே முடிய மாட்டேங்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நான் எழுந்து ஓடணும் அப்படின்றாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு 30% 40% எழுந்து நடக்கிறாங்க, ஓடுறாங்க, நடக்கிறாங்க, சமையலில் எல்லாமே இது பண்ணுறாங்க. அதாவது அவங்க இன்னும் எனக்கு எழுந்து ஓடணும் அந்த மாதிரி ஒரு இது பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. என் பிள்ளை பிறந்த பிள்ளைன்னு சங்கில் தான் பால் குடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. எந்த டைமில் அழுதாலும் என்னால் பாலாடையில் வச்சு தான் பால் கொடுக்க முடியும். குழந்தை ஹாஸ்பிட்டலில் கேட்டப்ப நல்லா தான் இருக்கு, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்கன்னு சொன்னாங்க. இன்னை வரைக்கும் நம்ம பசி எடுத்து சாப்பிடவும் இல்லை, செய்யவும் இல்லை. நாங்கள் போன மாதம் இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருந்தோம். இப்போ என் பிள்ளை கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. இந்த கவி பாரதி டாக்டரும் அந்த டாக்டரும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப தேங்க்யூ சார். ஒரு நாளும் சாரை நினச்சிட்டு தான் கிடக்கிறது. நான் சிவன் கோயிலில் தான் வேலை செய்கிறேன். இன்னொரு சிவனை பார்த்த மாதிரி தான் சாரை நான் பார்க்குறேன். அந்த சுகர் வந்தோடனே ரொம்ப பயந்துட்டேன். என்னடா இவ்வளோ சின்ன வயசில் சுகர் வந்துடுச்சு, சின்ன பசங்க இருக்காங்களே, என்ன பண்ணுறது? இந்த கையை எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு 50 பேரை நான் பார்ப்பேன். ஏன்னா டிவி டெக்னீஷியனாக இருக்கேன். அது இல்லாமல் ஒரு 50 வீட்டுக்காவது தினம் போவேன் சர்வீஸ்க்கு. இதுக்கெல்லாம் வந்து சர்வீஸ் ஃபீல்டில் இருக்கிறது அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயந்துட்டேன். என்ன சொல்கிறது, ஒரு 2 வாரம் அழுந்துனே படுத்துட்ருப்பேன் வீட்டில் நைட்டில், யாருக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் தான் வந்து எங்கள் கோயில் ஞானபூஷ்ணாம்பிகைன்னு ஒரு அம்மான் இருக்குது, சித்தர்களோட தெய்வம், மனோன்மணின்ட்டு. அதை நினச்சிட்டு படுக்கும்போது தான் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை சாரோட டிவி ப்ரோக்ராம் பார்க்குறேன். யாரையுமே விசாரிக்கல. அடுத்த நாள் வந்துட்டேன் நான் சார்கிட்ட. வந்துட்டு 2 மாதம் தான் மருந்து சாப்பிட்டேன். 1 மாதம் சாப்பிட்டேன், 2 மாதம் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் சார் சொன்னப்புறமா இனிப்பான பழங்கள் தினமும் 1/2 கிலோ காலையில், அதுதான் சாப்பாடே எனக்கு. என்னென்ன இனிப்பான பழங்கள் இருக்கோ எல்லாமே சாப்பிட்டு பார்த்துட்டு 1 வருஷம் கழித்து செக் பண்ணி பார்த்தேன். இப்போ எவ்வளோ சாப்பிட்டு போனாலும் 105க்கு மேலே போகவே மாட்டேங்குது.
அதுக்கப்புறமா செக் பண்ணுறதே விட்டுட்டேன் நான். என் பேர் நிர்மலா, நான் மலேசியாலேருந்து வந்திருக்கேன். ஓகே, நான் ஒரு 3 மந்த்ஸில் ஒரு 4 மந்த்ஸ் சொல்லலாம், 4 மந்த்ஸில் 40 கிலோ குறைஞ்சிருக்கேன், 40 கிலோ. நான் சர்ட்ட மெடிசன் எடுத்துகிட்டு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தென் சீக்கிரத்தில் 4 மாதத்தில் 40 கிலோ இறங்குறது சின்னாங்கல்ல, சாரி மலை வந்துருச்சு, ஈஸி இல்லை. ஸோ அவர் சொன்ன மாதிரி பல விஷயங்களை கடைப்பிடிச்சா கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸ் ஆக முடியும். ஏன்னா சார் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்களை தான் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. என்ன மாதிரி சாப்பிடணும், முறைகள் என்ன மாதிரி முறையான சாப்பாடு சாப்பிடணும், எது மாதிரி நம்ம வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம கடைப்பிடிச்சோமா கண்டிப்பாக நமக்கு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்.